உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நாம எல்லாரும் இந்த உலகத்துல திறமை இல்லாம தோக்குறோமா இல்ல தன்னம்பிக்கை இல்லாம தோக்குறோமா? வெரி குட். சரி. சோ முக்காவாசி பேர் இங்க யாரும் திறமை இல்லாதவங்களா இல்ல. இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு திறமை இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம்னாக்கா, நமக்கு திறமை இல்ல, நம்மளால முடியாது, நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பயம், ஒரு தயக்கம், அதுதான் நம்மள என்ன பண்ணுதுன்னா முக்காவாசி நேரத்துல தோக்கடிச்சு. திறமை இல்லாம தோத்து போறவன் கொஞ்சம் பேர் தான். திறமை இருந்தும் தோத்து போறவன் தான் நிறைய பேர். அப்ப இந்த திறமை இருந்தும் அதை ஐடென்டிஃபை பண்ணாதவன், எனக்கு இல்லனே நினைக்கிறவன் வாழ்க்கையில தோத்து போயிடறான். அப்ப அதை எப்படி நாம ஐடென்டிஃபை பண்ணுறது, நாம நம்மளை எப்படி நம்புறது, நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்றத அந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸினுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை நம்புங்க, நீங்க உங்களை நம்புங்க. இதுக்கு உதாரணமா ஒரு கதை சொல்றேன் நான். சரியா? ஒரு பெரிய போர்க்களம், பயங்கரமான சண்டை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, இப்ப 10வது நாள் சண்டைக்கு நிக்குது. இதுல இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு படையில மிஞ்சி இருக்கிறவங்க வெறும் 200 பேர் தான் இருக்கிறாங்க. சரியா? இந்த பக்கம் படையில இருக்கிறவங்கள எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னாக்கா இன்னும் 1000 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 200 பேருக்கும் ஒரு தளபதி இருக்கான், தலைவன். சரியா? அவங்க கிட்ட இந்த 200 பேரை சேர்ந்தவங்களும் அவங்க சைடு 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்க நிச்சயமா மிகவும் பலத்தோட இருக்கிறாங்க, அவங்க நம்மள தோற்கடிச்சிருவாங்க, அதனால நாம என்ன பண்ணலாம், நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த தளபதி சொல்றான் அவங்க கிட்ட, இல்ல அவங்க 1000 பேரா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்கள விட நமக்கு திறமை அதிகம், ஸ்கில் அதிகம், பல வகையான வித்தைகள் தெரியும், நம்ம அவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கோம், அவங்க 1000 பேர் இருந்தா கூட நாம என்ன பண்ணிடலாம், அவங்கள தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இத அந்த 200 பேரும் ஏத்துக்க மறுக்கிறாங்க சொல்லிட்டு அந்த தளபதி சொல்றான், கடவுள் இருக்கிறாரு, கடவுளை நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நான் கடவுளை நம்புறோம், நாங்க எல்லாருமே கடவுளை நம்புறோம். கடவுள் கிட்ட போயிட்டு டாஸ்க் போட்டு பார்க்கலாம். தலை விழுந்துருச்சுனாக்கா போய் சண்டை போடலாம், பூ விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், திரும்பி போயிடலாம். அந்த தளபதி சொல்றான். கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையில எல்லாரும் சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரியே போறாங்க. தளபதியும் கடவுள் முன்னாடி நல்லா வேண்டிக்கிட்டு டாஸ்க் போடுறாரு. கீழே என்ன விழுதுனாக்கா தலை விழுந்துச்சு, ஹெட் விழுந்து தலை விழுந்திருக்குது. இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா, கடவுளே நம்ம பக்கம் இருக்கிறாரு, கடவுளே உத்தரவு கொடுத்துட்டாரு, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 பேரும் உற்சாகத்தோட சொல்லிட்டு போய் சண்டை போடுறாங்க. கடைசியா இந்த 200 பேரு அந்த 1000 பேரு ஜெயிச்சிடறாங்க. எல்லாம் படை வீரர்களையும் உட்கார வச்சுட்டு தளபதி நின்றுட்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். உடனே அவங்க எல்லாரும் கடவுளினுடைய துணையால, கடவுளினுடைய அருளால நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த படை தளபதி காலையில டாஸ் எடுத்து போட்டான்ல, அந்த காயினை எடுத்து காமிக்கிறான். அதுல இந்த பக்கமும் தலைதான் இருக்குது, அந்த பக்கமும் தலைதான் இருக்குது. இந்த பக்கமும் தலைதான் இருக்குது, அந்த பக்கமும் தலைதான் இருக்குது. இப்ப சொல்லுங்க, அவனுங்களை ஜெயிக்க வச்சது எது?